Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 Internet and Email. We will see the topic email addresses. So last sessions la email service na enna and advantage of email na enna அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷன்ஸ்ல email address ஒரு email address மேக் பண்ணுறதுக்கான terms and condition. So what are the options? என்னென்ன ஆப்ஷன் பேசிஸில் ஒரு இமெயில் அட்ரஸை நம்ம மேக் பண்ண முடியும் அண்ட் தென் சேம் பேஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இமெயில். ஸோ இமெயில்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபியூச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தென் ஃபார் கம்ப்யூட்டர் ரன்னிங் இன் மல்டி யூசர் என்வரான்மெண்ட் ஈச் யூசர் ஹேஸ் எ யூனிக் யூசர் நேம் ஆர் லாகின் நேம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ஸை மல்டி யூசர் என்வரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது தட் மீன் ஒரே கம்ப்யூட்டர்ஸை ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் ஒரு யூனிக்குவான யூசர் அக்கௌண்ட் தட் மீன்ஸ் லாகின் யூசர் நேம் அண்ட் வித் பாஸ்வேர்டோட லாகின் ஐடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ த சேம் வே ஸோ யூனிக் யூசர் அண்ட் லாகின் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஈச் அண்ட் எவ்ரி மெயில் தட் மீன்ஸ் இமெயில் அட்ரஸை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இமெயில் சர்வீசஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸை ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம்க்கும் தட் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இமெயில் சர்வீசஸ்க்கும் இண்டிவிஜுவல் அட்ரஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல் அட்ரஸ் பார்த்திங்கன்னா யூனிக் யூசர் நேம் அண்டு லாகின் நேம். ஓகேங்களா? ஃபர்தர் லாகின் நேம் ஆர் யூசர் நேம் பேசிஸில் இந்த இமெயில் அட்ரஸ் நமக்கு மேக் ஆகும். ஓகேங்களா? தென் த யூசர் நேம் கம்பைன் வித் த கம்ப்யூட்டர்ஸ் complete domain name provides the user with a unique email address. Okay, so each and every computers ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்யூ அட்ரஸோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த யூனிக்யூ அட்ரஸ் பார்த்திங்கன்னா என்ன நேம் பேசிஸில் ஸோ யூசர் நேம் என்னென்ன ஆப்ஷன் பேசிஸில் அந்த அட்ரஸஸ் யூசர் நேம்க்கான அட்ரஸ் கம்பைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த கம்ப்யூட்டர்ஸுடைய கம்ப்ளீட் டொமைன் நேம் அண்ட் ப்ரொவைட் த unique user that means unique email address. ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கான டொமைன் நேம் என்ன? ஸோ இந்த எக்ஸாக்ட் டொமைன் நேம் மீன்ஸ் டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வீஸ். ஸோ அந்த டொமைன் நேம் சர்வீஸோடு இருக்கிற யூனிக் இமெயில் அட்ரஸ் பேசிஸில் இந்த ஃபர்தர் இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர்ஸ் தட் மீன் மல்டி யூசர் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர்ஸ்க்கான அட்ரஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் therefore the two parts of an email address are the user's login name and computer address. So exact email address க்கு பார்த்தீங்கன்னா two parts of options available இருக்குது. The first one is the user login name. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த யூசருடைய லாகின் நேம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த கம்ப்யூட்டர் அட்ரஸ். இது ரெண்டுமே கம்பைன் ஆனது ஒன்று தான் அப்படின்னா இந்த இமெயில் அட்ரஸ்க்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நவ் in this first one email address, the user's login name comes first and is separate from the computer fully qualified domain name by an at sign symbols. ஓகேங்களா? அட் சைன் சிம்பிள். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு இமெயில் அட்ரஸ் கண்டெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன நேமில் இருக்கும் அப்படின்னா செப்பரேட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் நேம். ஓகேங்களா? ஒரு ஃபுல்லி கம்ப்யூட்டர்ஸ்க்கான நேம் அண்ட் தென் டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேம் கம்ப்யூட்டர் நேமும் ரெண்டு கம்பைன் பண்ண அந்த ஆப்ஷன் பேசிஸில் தான் என்ன இருக்குன்னா செப்பரேட் வித் கம்ப்யூட்டர் நேம் செப்பரேட் பண்ணுற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள். ஸோ அட் சிம்பிளை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டொமைன் நேம் ஆப்ஷன்ஸை நமக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்டு ஃபார் யூசர் நேம். ஸோ யூசருடைய நேம் கம்ப்யூட்டர் நேமாக அசைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேம் த எக்ஸாக்ட் டிஎன்எஸ். ஸோ அந்த சர்வீஸஸை ப்ரொவைட் பண்ணுற அந்த எக்ஸாக்ட் நெட்ஒர்க்கை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் அண்டு ஹாட்மெயில் அண்டு யாகு மெயில். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபர்தராக இருக்கிற இந்த டொமைன் நேம்ஸ் ஆப்ஷன்ஸை அட் சிம்பிளுக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிஸில் தான் இமெயில் அட்ரஸ் நமக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயில் அட்ரஸ் அல்சன் கம்பெனி அட் hotmail.com. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா? தென் அல்சன் கம்பெனி இஸ் த யூசர் நேம் அண்ட் hotmail.com இஸ் an address and the internet. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் அல்சான் கம்பெனி அட் hotmail.com அப்படின்றது ஒரு இமெயில். ஸோ இந்த இமெயில் அட்ரஸில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் வியூ அல்சான் அண்டர்ஸ்கோர் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் நேம். ஓகேங்களா? யூசருடைய நேம் அல்சான் company, that means alzan underscore company.
the next other options at சிம்பிளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா hotmail.com அப்படின்றது the domain name சர்வீஸ்க்கான அட்ரஸ் ஓகேங்களா. தட் மீன்ஸ் டிஎன்எஸ்க்கான அட்ரஸ் இந்த இன்டர்நெட்கான அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆப்ஷன் பேசிஸில் தான் இமெயிலுக்கான அட்ரஸ் என்ன பண்ணுறாங்க அசைன் பண்ணுறாங்க. in first part is the username and then at symbol and then second part is the domain name option ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆப்ஷன் ஆஃப் நேம் பேசிஸில் தான் இமெயில் அட்ரஸ் கண்டெயின் ஆகுது ஓகேங்களா. தென் the next one is the email address உடைய ஃபியூச்சர்ஸ் என்ன. ஸோ future of email. An email program usually has certain common feature discussed below. ஸோ இமெயில் சர்வீசஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கான இமீடியட்டான காமன் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் இந்த செக்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இமெயில் ஃபோல்டர்ஸ். இமெயில்ஸ்குள்ளார இருக்க என்னென்ன ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இமெயில் ப்ரோக்ராம் யூஸ் ஃபோல்டர்ஸ் டு ஸ்டோர் இமெயில்ஸ். ஸோ இமெயிலை ஸ்டோர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸை அவைலபிள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஃபோல்டர்ஸ் ஓகேங்களா. தட் மீன் ஸோ ஸ்டோர் த இமெயில் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்தர் ரிசீவிங் ஆர் சென்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஃபோல்டர். ஸோ இந்த இமெயில் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃபோல்டர்ஸ் அரேஞ்ச்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் யுவர் இமெயில் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் சர்வீஸோடைய லெஃப்ட் சைட் போர்ஷன்ஸில் அவைலபிள் இருக்கிற ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோல்டர்ஸ் லெஃப்ட்டு இமெயில் ஸ்க்ரீனுடைய லெஃப்ட் போர்ஷன்ஸில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்போஸ், இன்பாக்ஸ், ஸ்டார்ட், ஜோன், இம்பார்ட்டன்ட், சென்ட், டிராஃப்ட், கேட்டகரிஸ், ஜங்க். ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபோல்டர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்னது ஸோ இமெயில் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இமெயில் ஃபோல்டர்ஸ் என்னென்ன ஃபோல்டர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஃபார் த பேசிக் ஆர் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபோல்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சம் இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர்ஸ் ஆர். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர்ஸ் என்னென்ன இருக்குது. ஒன் பை ஃபர்ஸ்ட் ஒன் இன்பாக்ஸ், செகண்ட் ஒன் டிராஃப்ட், தேர்ட் ஒன் சென்ட் மெயில், தென் ஃபோர்த் ஒன் ட்ராஷ், தென் லாஸ்ட் ஒன் இஸ் த கான்டாக்ட்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, டிராஃப்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, சென்ட் மெயில் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, ட்ராஷ் அண்டு கான்டாக்ட்ஸ் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா. நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இன்பாக்ஸ், இட் ஸ்டோர்ட் த இன்கமிங் இமெயில் மெசேஜஸ் மோஸ்ட்லி ஷோவிங் ஆல் அன்ரீட் மெசேஜ் இன் போல்ட். ஸோ ஃபர்தர் இன்பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலில் இன்ஃபர்மேஷன் அதாவது ரிசீவிங் மெசேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கான லொக்கேஷன்ஸ் என்னென்னா இன்பாக்ஸ் ஓகேங்களா. ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் தட் மீன் ரிசீவிங் மெசேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மோஸ்ட்லி போல்டு. அன்ரீடட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா போல்டு ஐக்கானில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஷோவிங் ஆல் அன்ரீட் மெசேஜ் இன் போல்டு ஓகேங்களா. ஸோ போல்டு ஆப்ஷன்ஸை நமக்கு விசிபிள் ஆகிற எல்லா மெசேஜுமே அன்ரீட் மெசேஜ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஓகேங்களா. தென் whenever you want to check your email message, just click inbox on the left side of your email screen. ஸோ இமெயில் ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்பாக்ஸ் பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபர்தர் ஸோ அன்ரீடட் மெசேஜ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் திஸ் இன்பாக்ஸ் ஆப்ஷன். ஸோ இன்பாக்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் இமெயில் ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த இன்பாக்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது ஸோ ஃபர்தர் இமெயில் அன்ரீடடு ஆர் ரிசீவ்டு இமெயில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஷோ ஆகும் ஓகேங்களா. தென் ஃபார் எக்ஸாம்பிள் த நியூ ஜிமெயில் இன்பாக்ஸ் ஆர்கனைஸ் இமெயில்ஸ் இன்டு 5 ஆப்ஷனல் டேப்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் 5 ஆப்ஷனல் டேப்ஸ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஒன் பை ஒன்னாக அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ ஃபர்தர் ஜிமெயில் இன்பாக்ஸ் ஆர்கனைஸில் என்னென்ன இமெயில்ஸ்க்கான டேப் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா. நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இன்பாக்ஸில் இருக்கிற ஆப்ஷனல். ஸோ we already know that some primary, social and promotion. ஸோ இந்த மாதிரி டேப் ஆப்ஷன்ஸ் நமக்கு இன்பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை தவிர்த்து அடிஷ்னலாக இருக்கிற other 2 ஆப்ஷன்ஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ரைமரி, செகண்ட் ஒன் இஸ் த சோசியல், தேர்ட் ஒன் இஸ் த ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த அப்டேட்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த ஃபோரம்ஸ். ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸை நமக்கு இன்பாக்ஸ்க்கான டேப் ஆப்ஷன்ஸாக அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ரைமரி ஆப்ஷன்ஸில் இந்த டிஃபால்ட் இந்த ஜென்ரல் இன்பாக்ஸ்க்கான வர
மெசேஜ் இருக்குது. அண்ட் தென் சோஷியல் ரிலேட்டடான சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறதுக்கான ரிலேட்டட் மெசேஜஸ் சோஷியல் ஆப்ஷன்ஸில் ஷோ ஆகும். தென் ப்ரமோஷன்ஸில் ஃபர்தர் அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு இன்ட்ராக்டிங் சம் அதர்ஸ் அன்வான்ட் மெசேஜ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸில் விசிபிள் ஆகும். தென் அப்டேட்ஸ், ஸோ கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபர்தர் ஜிமெயில் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் சம் அதர் அப்ளிகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸில் விசிபிள் ஆகும். ஓகேங்களா. தென் ஃபோரம் ஃபார் ஆஸ்கிங் த கொஷின்ஸ். ஸோ இஃப் யூ டிஸ்கஸ் வித் சம் அதர்ஸ், ஒரு பர்சன்ஸ் டு அனதர் பர்சன்ஸ்க்கு நீங்கள் சம் அதர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான ரிலேட்டட் ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஃபோரம்ஸ் டேப்ஸ்குள்ளார உங்களுக்கு மெசேஜ் ஆர் ரிசீவாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா. Then next, these categories order your mail and make it easy to read message of the same type at once. So in the entire categories எல்லாம் பார்த்தீங்கன்னா primary categories மட்டும் வரும். Then social means social categoryல இருக்கிற மெசேஜ் மட்டும் வரும். Then promotions means promotionsக்கான category of message. So each and every சேம் ரிலேட்டடான சேம் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் இருக்கிற மெசேஜ் மட்டும் அந்த பர்டிகுலர் டேப் ஆப்ஷன்ஸ்குள்ளார ப்ரைமரியில்னா ப்ரைமரிக்கான ஜென்ரல் மெசேஜ் மட்டும் வரும். சோஷியல்னா சோஷியல் மீடியாஸில் யூஸ் பண்ணுற சம் அதர் மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் சோஷியல் இம்பேக்ட் ஆஃப் மெசேஜஸ் ஃபார் ப்ரைமரி மெசேஜஸ் ஜூம் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி அண்ட் சம் அதர் பேங்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ சம் அதர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆப்ஷன்ஸில் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸி டு ரீட் மெசேஜ் ஃபார் த சோஷியல் ரிலேட்டடான மெசேஜ் போய்ட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், சோஷியல் மீடியாஸ் அந்த ஆப்ஷன்ஸ்க்கான சோஷியல் டேப்புக்கு நம்ம கிளிக் பண்ணும்போது அதுக்கான ரிலவெண்ட் மெசேஜ் மட்டும் ரிசீவ் ஆகிருக்கும். டேரெக்டாக அந்த எக்ஸாக்ட் மெசேஜை நம்ம ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் next draft. It stores messages that you started to write but have not yet sent. ஸோ நார்மல் ஒரு டிராஃப்ட் மெசேஜ்குள்ளார நீங்கள் ரைட் பண்ணுற எக்ஸாக்டு கம்போஸ் மெயில்குள்ளார இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன் பர்சன்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜில் இருந்து நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டு வெளியில் வரும்போது அந்த எக்ஸாக்ட் மெசேஜ் என்ன ஆகுனா சம் அதர் லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்டோர் ஆகிறதுக்கான பிளேசஸை என்ன சொல்லுவாங்கன்னா டிராஃப்ட் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்ட் ஒரு மெசேஜ் ஃபில் ஆகாமல் கம்ப்ளீட் சென்டிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு எக்ஸாக்ட் மெசேஜை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் மெசேஜ் என்னென்னா டிராஃப்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் சென்ட் மெயில். த நெக்ஸ்ட் ஒன் சென்ட் மெயில். இட் ஸ்டோர்ஸ் த மெசேஜஸ் தட் யூ ஹேவ் ஆல்ரெடி சென்ட். ஸோ ஆல்ரெடி டெஸ்டினேஷன் பர்சன்ஸ்க்கு தட் மீன்ஸ் ரீச்சட் பர்சன்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ண ஒன் ஆஃப் த மோர் காப்பி ஆஃப் மெசேஜஸை ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் லொக்கேஷன்ஸில் ஒன் மோர் காப்பியை நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸை மேக் பண்ணுற ஒரு ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் மெயில் ஃபோல்டர். ஓகேங்களா. ஸோ இந்த சென்ட் மெயில் ஃபோல்டர்ஸ் என்ன ஆகுனா ஆல்ரெடி ஒரு பர்சன்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கிற அந்த மெசேஜுடைய ஒன் மோர் காப்பி ஆஃப் மெசேஜ் என்ன ஆகுனா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ட்ராஷ். இட் ஸ்டோர்ஸ் டெலிட்டட் மெசேஜஸ். ஸோ எக்ஸாக்டு ஒரு ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ் ஆர் சென்டிங் லொக்கேஷன்ஸ் ஆர் டிராஃப்ட் மெசேஜில் இருக்கிற மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த மெசேஜஸை சம் பர்பஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெலீட் பண்ணுறீங்க. ஸோ டெலீட் பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் மெசேஜ் ஒன் மோர் காப்பி ஆஃப் மெசேஜஸாக ட்ராஷ் ஃபோல்டர்ஸ்குள்ளார போய்ட்டு அசைன் ஆகும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் ஸோ ஆல்ரெடி டெலிட்டட் மெசேஜாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மெசேஜ் ஒரு டெலிட்டட் சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ட்ராஷ் ஃபோல்டருக்குள்ளார இருக்க அந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரெக்கவர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ட்ராஷ் மீன்ஸ் டெலிட்டட், தட் மீன் அன்வான்ட் டஸ்ட்பின்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராஷ்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ட்ராஷ் மெசேஜ் என்ன பண்ணுது, டெலிட்டட் மெசேஜை ஒரு ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் பேசிஸில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கான்டாக்ட்ஸ். ஸோ கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன் திஸ் ஃபர்தர் இமெயில் சர்வீசஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த சர்வீஸ்க்கான எக்ஸாக்ட் இமெயில் கான்டாக்ட் பர்சன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பர்சனுடைய இமெயில்ஸை கான்டாக்ட்ஸ் நம்ம நார்மல் மொபைல்ஸ் லொக்கேஷன்ஸில் நம்ம மொபைலுடைய கான்டாக்டில் ஃபர்தர் மொபைல் நம்பர்ஸை நம்ம சேவ் பண்ணுவோம். அதே சேம் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸில் கான்டாக்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஃபர்தர் இமெயில் அட்ரஸஸ் சேவ் பண்ணுவாங்க. ஸோ ஹியர்ஸ் கான்டாக்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, it stores email address of your friends and other email contacts. ஸோ ஒரு கான்டாக்ட் பர்சன் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ஆர் அதர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு இமெயில் சர்வீஸுடைய அட்ரஸஸை இந்த கான்டாக்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா. தென்
ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் இமெயில்ஸ்னால் என்ன, இமெயில்ஸுடைய ஃபியூச்சர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செக்ஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.